மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த மலர்விழி என்பவர் 10ஆம் வகுப்பு பயிலும் தனது மகளை கடந்த 24ஆம் தேதியன்று இரவு 9 மணி அளவில் அமைந்த கரை கெனால் சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் முகத்தை துணியால் மறைத்துக் கொண்டு வந்த மர்ம நபர் ஒருவர் மலர்விழியின் வாகனத்தை மோதுவது போல வந்து பின்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த சிறுமியின் கழுத்தில் அணிந்திருந்த 1.5 சவரன் நகையை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இத்தகைய துணிகரச் செயலால் மாணவியின் கழுத்தில் லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு தாய் மலர்விழி தீப்பிச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் கீழ்ப்பாக்கம் தனிப்படை போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். சிசிடிவி காட்சியில் முகத்தை துணியால் மறைத்த நபர் ஒருவர் வரிக்குதிரை டிசைனில் சட்டை அணிந்து நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. பைக்கில் நம்பர் பிளேட் இல்லாததாலும் முகத்தை துணியால் மறைத்திருந்ததாலும் யார் அந்த நபர் என அடையாளம் காண சற்று சவாலாக இருந்துள்ளது. ஏற்கனவே இந்த முறையில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போதும் போலீசாரால் யார் அந்த மர்ம நபர் என கண்டுபிடிக்க முடியாமல் போனது. போலீசார் சிசிடிவி கேமராக்களில் அந்த நபர் சென்ற இடங்கள் முழுவதும் சோதனை செய்த போது 2:30 மணி முதல் 10 மணி வரை அந்த நபர் முகத்தில் இருந்த துணியை எடுக்கவே இல்லை என்பது தெரிய வந்தது. மேலும் மாதவரம், அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த நபர் செயின் பறிப்பில் ஈடுபட முயன்றதும் தெரிய வந்தது. இறுதியாக அமைந்தகரை கெனால் சாலை பகுதியில் மலர்விழியின் மகளிடம் இரவில் செயின் பறிப்பில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. வழிப்பறியில் ஈடுபட்ட நபர் காலையில் புளியந்தோப்பில் இருந்து புறப்பட்டது தெரிய வந்ததை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அவரை போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்தனர். அப்போது அவரிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. சாஸ்திரி நகர் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான சரவணன் எனும் அந்த நபர் அண்ணா சாலையில் உள்ள பிரபல மாலில் உள்ள துணிக்கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். சரவணன் ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார். காதலிக்கு இன்னும் ஒரு வாரத்தில் பிறந்த நாள் வரை இருப்பதால் அவருக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்து அசத்த வேண்டும் என சரவணன் நினைத்துள்ளார். ஐபோன் பரிசாக வழங்கலாம் என்ற முடிவுக்கு வந்த சரவணன் அதற்காக பலரிடமும் உதவி கேட்டுள்ளார். ஆனால் யாரும் பண உதவி செய்யவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த சரவணன் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டதாக போலீசாரிடம் கூறியுள்ளார். போலீசாரிடம் சிக்காமல் செயின் பறிப்பில் ஈடுபடுவதற்காக நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் முகத்தை துணியை கட்டிக்கொண்டு நீண்ட நேரம் சென்னை முழுவதும் சுற்றியதாகவும் 4வது முறையாக அமைந்தகரை பகுதியில் செயின் பறிப்பில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். சிம்பு நடித்த வானம் படத்தில் காதலிக்காக 40,000 ரூபாயை ஏற்பாடு செய்ய முடியாததால் இறுதியில் கதாநாயகன் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடுவார். அதே போன்றதொரு சம்பவம் தற்போது சென்னையில் அரங்கேறி உள்ளது. கைதான சரவணனிடமிருந்து 1.5 சவரன் நகையை மீட்ட போலீசார் செயின் பறிப்புக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கைதான சரவணன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். காதலிக்கு பரிசளிக்க தவறான செயலில் ஈடுபட்ட காதலனுக்கு தற்போது கம்பி எண்ணும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.